திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 62 மதுரை காண்டம் தடாதகை பிராட்டியார் திரு அவதாரப் படலம் பகுதி 10. வித்யாவதி தன்னுடைய தந்தையின் உபதேசத்தின்படி மதுரை திருநகருக்கு வருகின்றாள். அங்கே பொற்றாமரை தீர்த்தத்தில் நீராடி 4 வேதங்களின் கொழுந்தாகிய பரசிவத்தின் இடது பாகத்தை தனக்கு இடமாக கொண்டு வசிக்கும் குறிப்போடு எம்பெருமானின் திருமேனியில் ஒரு பால் படர்ந்த இமய வல்லியாகிய மீனாட்சி அம்மையை வணங்கி விரதம் இருக்கத் தொடங்குகின்றாள் விச்சாவதி. சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்கின்ற தை மாதம் முதலாக விரதம் இருக்கத் தொடங்குகின்றாள். தை மாதத்தில் பகல் பொழுதில் மட்டும் உணவு உண்டு விரதம் இருக்கின்றாள். மாசி மாதத்தில் இரவில் மட்டும் உணவு உண்டு விரதம் இருக்கின்றாள். பங்குனி மாதத்தில் உணவு உண்பதற்கு என்று எந்த ஒரு நியதியும் இல்லாமல் எப்பொழுது கிடைக்கின்றதோ அப்பொழுது மட்டும் உண்டு விரதம் இருக்கின்றாள். சித்திரை மாதத்தில் இலை முதலான காய் கனிகளை உண்டு விரதம் இருக்கின்றாள். வைகாசி மாதத்தில் நுண்ணிய எள்ளுப்பொடியை மட்டும் உண்டு விரதம் இருக்கின்றாள். ஆனி மாதத்தில் சந்திராயன நோன்பு நோக்கின்றாள். சந்திராயன நோன்பு என்பது சந்திரகலை ஒவ்வொன்று உயரும் பொழுது ஒவ்வொரு கவளமாக உணவை அதிகரித்து கொண்டே செல்லுதல். அதே போன்று சந்திரகலை தேயும் பொழுது ஒவ்வொரு கவளமாக குறைத்து கொண்டே இருப்பது. இதற்கு சந்திராயன விரதம் என்று பெயர். ஆடி மாதத்தில் பஞ்சகவ்யத்தை மட்டும் உண்டு விரதம் இருக்கின்றாள். ஆவணி மாதத்தில் பால் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கின்றாள். புரட்டாசி மாதத்தில் நீர் என்பதனை பருகி அதை மட்டும் பருகி விரதம் இருக்கின்றாள். ஐப்பசி மாதத்தில் தர்பையின் நுனியில் இருக்கின்ற நீரை மட்டும் உண்டு விரதம் இருக்கின்றாள். கார்த்திகை மாதத்தில் வாயுவை மட்டும் உண்டு விரதம் இருக்கின்றாள். மார்கழி மாதத்தில் முழுவதும் பட்டினி இருந்து விரதம் இருக்கின்றாள். இந்த கிரமத்தில் வழுவாமல் 12 மாதங்களும் தவம் செய்கின்றாள். உடல் மெலிவுறுகின்றாள். அடுத்து வருகின்ற தை மாதத்தில் எம்பெருமாட்டியின் சந்நிதியில் சென்று எம்பெருமாட்டியை வணங்கி எழுந்து நின்று எம்பெருமாட்டி மீனாட்சி அம்மையை பாதாதி கேசம் முதலாக மனத்தில் தியானிக்கின்றாள். விச்சாவதி எவ்வாறு பாதம் முதல் கேசம் வரை தியானிக்கின்றாள் என்றால், எம்பெருமாட்டி அங்கையர்கண் அம்மை ஸ்ரீ மீனாட்சி தேவியின் மாவின் இளந்தளிர் போன்ற திருவடியினை தியானிக்கின்றாள். பின்னர் அம்பிகையின் மேகலை சூழ்ந்த மின்னல் போன்று இருக்கின்ற திரு இடுப்பினை தியானிக்கின்றாள். நூலிலையானது மத்தியில் நுழையாத ஸ்தனத்தினையும் தியானிக்கின்றாள். செங்காந்தள் புஷ்பம் போன்று பொன்னால் செய்யப்பட்ட வளையல்களை வரிசை வரிசையாக அணிந்த திருக்கரங்களை தியானிக்கின்றாள். மங்களம் பொருந்திய திரு கண்டத்தினையும் கலைகள் நிறைந்த சந்திரனை போன்று இருக்கின்ற திருமுகத்தினையும் இனிதாக இசைப்பாடுகின்ற வண்டுகள் சூழ்ந்த இருள் போன்ற கரிய அழகபாரத்தினையும் உடைய ஸ்ரீ மீனாட்சி அம்மையை இப்பொழுது சொல்லிய முறைப்படியே பாதாதி கேசம் முதலாக மனத்திலே தியானிக்கின்றாள். நரம்பினை உடைய வீணைக்கு உரிய அதிதெய்வத்தை துதி செய்து கைகுவித்து தொழுது அவ்வீணையை எடுத்துக்கொண்டு அழகிய சுடரினை உடைய இளஞ்சூரியனது பிரகாசம் போல விளங்கும் பொற்சரட்டினால் தைத்த பொன் நிறத்தை உடைய அந்த வீணையின் உரையை நீக்கி மலர்ந்த நறுநாற்றத்தை உடைய முல்லைப்பூ மாலையை அதன் மேல் சூட்டி பத்தர் பின்புறத்தில் இருக்கும்படி பூமாலை அணிந்த அழகம் தோய்கின்ற பிடரியில் சார்த்திக் கொண்டு அவ்வித்யாதர ஸ்திரீயான வித்யாவதி மாடகத்தை முறுக்கி நரம்பை தெரித்து பண்ணை எழுப்பி பாடுகின்றாள். ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை மீது ஸ்தோத்திரங்களை வரிசை வரிசையாக அழகு பொருந்த வீணையோடு சேர்த்து பண்ணோடு பாடுகின்றாள். பண்கள் பாலை, குறிஞ்சி, மருதம், செவ்வழி என்று 4 வகைப்படும். இப்பண்களை அவற்றின் வகைகளை திறன்களை அறிந்து பாடுகின்றாள்.
பண்ணல், பரிவட்டனை, ஆராய்தல், செலவு, விளையாட்டு, கையுள், குறும்போக்கு என்னும் 8 வகை கலைத் தொழில்களால் இசைகளை எழுப்பி வார்தல், வடித்தல், உரழ்தல், உந்தல், உருட்டல், தெருட்டல், எள்ளல், பட்டடை என்னும் பண் கிரியைகளை உணர்ந்து இசையும் பண்ணும் வேறு வேறு தோன்றாமல் ஒன்றித்து நின்று அம்பிகையை புகழ்ந்து ஸ்தோத்திரங்களை பாடுகின்றாள். எப்படியெல்லாம் ஸ்ரீ மீனாட்சி அம்பிகையை புகழ்ந்து பாடுகின்றாள்? அம்பிகை பராசக்தி தனது ஒளியால் எல்லா உயிர்களையும் பெற்று அருளி அவ்வுயிர்கள் எல்லாவற்றையும் மீனைப் போல பக்குவமுற பார்த்தருளி கிருபையோடு பாதுகாக்கின்றாள். அதனாலேயே அம்பிகைக்கு அங்கயற்கண்ணி என்று திருநாமம். என்றால் அழகிய, கயல் என்றால் மீன், கண்ணி என்றால் கண்களை உடையவள். அழகிய மீன்கள் போன்ற திருக்கண்களை உடையவள் அங்கயற்கண்ணி. அதுவே மீனாட்சி என்று சம்ஸ்கிருதத்தில் வழங்கப்படும். தமிழில் அங்கயற்கண்ணி என்று வழங்கப்படும். மீன்கள் முட்டையிட்டுச் சென்று திரும்பி பார்க்கும் பொழுது அம்முட்டை முற்றுவித்து குஞ்சு ஆவது போல தான் சிருஷ்டித்து அருளிய ஆன்ம கோடிகளை, சிருஷ்டித்தல் என்றால் ஆன்மாக்களுக்கு தனு கரண புவன போகங்களை கொடுத்து அருளுதல் என்று அர்த்தம். அவ்வாறு ஆன்ம கோடிகளுக்கு அருளிய உமையம்மை ஆனவள் திருக்கடைக்கண் செய்து ஆன்மாக்கள் பக்குவம் அடைவதற்காக பார்த்தருளுகின்றாள். எனவே இந்த காரணம் பற்றி அங்கயற்கண்ணி என்ற திருநாமம் வந்தது. உயிர்கள் அனைத்தையும் மீன் தன் மீன் குஞ்சுகளை செவ்வியுற நோக்கி வளர்ப்பது போல எல்லா உயிர்களையும் தன் கருணை என்ற கிருபா நோக்கத்தால் வளர்த்து வருபவள் அம்பிகை. இந்த கிருபா நோக்கத்தை, கருணையை, கருணாசாகரமாக இருக்கின்ற அம்பிகையை இவ்வாறு துதித்து பாடுகின்றாள் வித்யாவதி. மேலும் பாடுகின்றாள், பல்லாயிரம் அண்டகோடிகளின் கூட்டங்கள் யாவற்றையும் வெள்ளையான மணல் சிறு சோறு போல சிருஷ்டி செய்து தனக்கு எந்த ஒரு துணையும் வேண்டாது விளையாடி அருளும் எம்பெருமாட்டி, மேகம் போன்ற கூந்தலை உடைய அன்னையே, எழுதிக் காட்ட முடியாத திரு உருவத்தை உடைய குயிலே, மேகம் தவழும் சிகரத்தை உடைய இமயமலையில் உள்ள அருவி கொளிக்கும் குளிர்ந்த முத்தினால் விளையாட்டையும் குதலைச் சொல்லையும் உடைய சிறுமியர்களோடு சிற்றில் விளையாடும் அழகு அலையே என்று ஸ்தோத்திரம் செய்கின்றாள். வேதமுடி மேல் ஆனந்த உருவாய் நிறைந்து விளையாடும் மாதர் அரசே, முத்த நகை மானே, இமய மடமயிலே, மாதர் இமவான் தேவி, மணிவடம் தோய் மார்பும் தடந்தோளும் பாதமலர் சேப்புற மிதித்து விளையாட்டு அயரும் பரிசு என்னே என்று பாடுகின்றாள். வேதத்தின் உச்சியில் ஆனந்தத்தையே ஓர் திருமேனியாக கொண்டு சிறிதும் நீக்கமின்றி விளையாடும் பெண் அரசியே, முத்தம் போலும் தந்த வரிசை உடைய மான் போன்றவளே, இமயமலையில் தோன்றி இளமையாகிய மயில் போலும் சாயலை உடையவளே, அழகிய ஹிமய பர்வத அரசன் தேவியாரான மேனையாருடைய முத்து வடம் தாங்கிய மார்பிலும் மேனையாரின் தோளிலும் அம்பிகையே, உனது திருவடித்தாமரை, சிவப்பான திருவடித்தாமரை மேலும் சிவப்பாகும்படி சிவக்கும்படி மேனையாரின் மார்பிலும் தோளிலும் திருப்பாதம் வைத்து விளையாடும் தேவியே என்றெல்லாம் துதிக்கின்றாள். இவ்வாறு அம்பிகையின் திருவுருவில் ஈடுபட்டு தியானித்து தன்னை மறந்து துதிக்கின்ற ஸ்தோத்திரங்கள், அது வித்யாவதி தொடங்கி யுகம் யுகமாக காலம் காலமாக எத்துணை அருளாளர்கள் அம்பிகையை துதித்து மகிழ்ந்திருக்கின்றார்கள். ஸ்ரீ நீலகண்ட தீட்சிதர் ஆனந்த சாகர ஸ்தவம் என்ற ஸ்தோத்திர நூலில் பாடுகின்றார் இந்த மனிதர்களை பார்த்து, மூடர்களே, இந்த அகங்கார மகமகாரங்களாகிய பெரும் சுமையை தூக்கிக் கொண்டு ஏன் வீணே சம்சார சாகரத்தில் மூழ்குகின்றீர்கள்? நான் என்ற அகங்காரத்தையும் என்னுடையது என்ற மமகாரத்தையும் இந்த 2 சுமைகளையும் அம்பிகையின் பாதார விந்தங்களில் தள்ளிவிட்டு சுகமாக இந்த பிறவி சாகரத்தை தாண்டலாமே என்று மனிதர்களுக்கு அறிவுரை கூறிவிட்டு தேவியை பார்த்து பாடுகின்றார்
தேவி, என் துக்கங்களையெல்லாம் போக்கி சுகத்தை தந்து நீ என்னை ரட்சிப்பது நிச்சயம். இருந்தாலும் என் பாரத்தை உன்னிடம் தள்ளிவிட்டு இந்த நிமிஷத்திலேயே நான் சிந்தையற்றவனாக இருக்கின்றேன். இதைவிட மோட்சத்தில்தான் என்ன சௌக்கியம் அதிகமாக இருந்துவிடப் போகின்றது? நீ எனக்கு காசியில் மரணத்தை கொடுத்தாலும் சரி, அல்லது பறைச்சேரியில் மரணத்தை கொடுத்தாலும் சரி, என்னை நீ ஸ்வர்க்கத்தில் சேர்ப்பித்தாலும் சரி, எனக்கு நீ மோட்சத்தை கொடுத்தாலும் சரி, அல்லது என்னை நீ எங்கேயாவது வைத்தாலும் சரி, இன்றைக்கே எனக்கு நீ தயை புரிந்தாலும் சரி, அல்லது வெகு காலம் கழித்து தயை புரிந்தாலும் சரி, இனி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் உன்னுடைய சொத்து, நீ இந்த சொத்தை உடைய சொந்தக்காரி. நீ உன்னுடைய சொத்தை எப்படி வேண்டுமோ அப்படி உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்று பாடிவிட்டு, எப்படி வித்யாவதி பாதாதி கேசம் ஸ்ரீ மீனாட்சி அம்பிகையை வர்ணித்து பாடினாளோ அதே போன்று ஸ்ரீ நீலகண்ட தீட்சிதர் ஆனந்த சாகர ஸ்தவத்திலும் பாடி அருளுகின்றார். தேவியின் திவ்ய மங்கள ஸ்வரூப தியானத்தில் அமர்ந்த எனக்கு நாள் போவது கூட தெரியவில்லை, ஆனந்த கடலில் மூழ்கியிருக்கின்றேன் என்று ஆனந்த சாகரத்தில் தாம் மூழ்கி ஸ்ரீ மீனாட்சி அம்பிகையை வர்ணித்து பாடுகின்றார். அம்பிகையின் வெண்ணெய் போல மிருதுவான பாதத்தை ஸ்மரிக்கின்றேன். அப்பாதம் சிவந்திருப்பதை பார்த்தால் அது கடினமான உபனிஷத்துகளில் சஞ்சரிப்பதால் அம்பிகையின் மிருதுவான பாதம் சிவந்திருக்கின்றதோ? தாயே, நெற்றியின் மத்தியில் உள்ள கண்ணினால் திருநேத்திரத்தினால் எம்பெருமான் மன்மதனை எரித்தார். அதில் உனக்கும் பாதி பங்கு உண்டு, இருக்கட்டும். ஆனால் அவர் காலனை தன்னுடைய இடது திருப்பாதத்தால் உதைத்தாரே எம்பெருமாட்டியே, அது உன்னுடைய திருப்பாதம் அல்லவா? என் மனத்தை உன்னுடைய சரணத்தில் அர்ப்பணம் செய்கின்றேன். அது மிருதுவாக இருந்தால் அதை நீ பாதுகையாக உபயோகித்துக்கொள். அது கடினமாக இருந்தால் எம்பெருமானும் உனக்கும் நடக்கின்ற விவாகத்திலே நீ மிதிக்கும் கல்லாக அதை நீ அங்கீகரித்துக்கொள். எவ்விதத்தில் ஆயினாலும் சரி, உன்னுடைய சரண ஸ்பர்ஷம் எனக்கு என்றென்றும் இருக்க வேண்டும் அம்மா. என் மனமாகின்ற தாமரை உன் மிருதுவான சரணத்தில் ஒட்டிக்கொண்டதினால் தாமரை சுவட்டுடன் கூடிய உன் பாதம் பத்மரேகையாக விளங்குகின்ற என்னுடைய மிக தாழ்ந்த என் வரையில் பரவியிருக்கின்றதே, இது என்ன கருணை என்று வியக்கின்றார். பாதங்களில் பத்மரேகை இருந்தால் அவள் சக்கரவர்த்தினியாக இருக்கும் யோகத்தை பெறுவாள் என்பது ஒரு மரபு. ஜலத்தில் மூழ்குபவன் உயிர் தப்புவதற்கு தனக்கு கிடைத்ததை கெட்டியாக பிடித்து கொள்வான். அதுபோல சம்சார சாகரத்தில் மூழ்கி தத்தளிக்கும் நான் உனது பாதங்களை இறுகப் பிடித்து கொண்டேன். உன் மிருதுவான பாதத்தை இப்படி நான் நோகச் செய்வதால் என்னுடைய அந்த குற்றத்தை பொறுத்தருள்வாய் தாயே. தேவியின் சரண கமலங்களின் அழகை பார்க்காத எந்த கண்களாலும் பிரயோஜனமில்லை. ஆனால் அது எம்பெருமாட்டி காட்டினால் மட்டுமே நம்மால் காண இயலும். எனவே உன் சரண தர்ஷனத்தை கொடுக்க வேண்டும் தாயே. அதோடு அக்காட்சியை காணக்கூடிய கண்ணையும் எனக்கு கொடுக்க வேண்டும். சுழன்று வரும் இந்த காலச்சக்கரத்தில் சுகர் முதலான சிலரே உன்னை சரணமடைந்து உன் சரணங்களிலேயே லயத்தையும் அடைந்திருக்கின்றனர். அவர்களினுடைய சுத்தமான ஆத்மஸ்வரூபம்தான் உன்னுடைய நகங்களாக பிரகாசிக்கின்றனவோ? அல்லது அந்த சந்திரன் தான் ஈஸ்வரியின் பிரசாதத்தை அடையும் பொருட்டு தானே பல பிறைகளாக தன்னை வகுத்து கொண்டு தேவியின் திருப்பாத நகங்களாகி தேவியின் சரணங்களில் பிரகாசிக்கின்றானோ? சப்த பிரமாணமாகிய வேதங்கள் ஞானம், ஸ்ரத்தை, பக்தி இவற்றையெல்லாம் பிரவாகம் போல பெருக விடுகின்றன. அந்த பிரவாகம் எனக்குள் நுழையாதபடி என் அவநம்பிக்கை என்ற கல் தடுத்து கொண்டு இருக்கின்றது. அம்பிகையின் திருப்பாத தீர்த்தத்தை அளவில்லாமல் பானம் பண்ணி அந்த பாறையை தள்ளி எம்பெருமானின் உபதேசங்களாகிய வேதாகமங்கள் என் உள்ளே நுழையும்படி செய்து கொள்ள வேண்டும்.
தன் குழந்தைக்கு ஒரு விபத்து வந்தால் ஒரு தாய் எப்படி அதை காப்பாற்ற ஓடி வருவாளோ அதே போன்று எம்பெருமாட்டியே யமதூதர்கள் வந்து என்னை சூழ்ந்து கொள்ளும் மரண சமயத்தில் என்னை அவர்களிடமிருந்து மீட்க தயையினால் நீ ஓடி வரும் பொழுது உன் கால் சிலம்புகளின் சப்தம் என் காதில் விழுமோ? ஜெகன்மாதாவான உனக்கு பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் எல்லாம் அவர்கள் முதல் மானுடர்கள் எல்லாம் உன்னுடைய குழந்தைகள்தான். ஆனால் மூடனான பிள்ளைதான் தாய்க்கு செல்லப்பிள்ளை என்று உலகத்திலே சொல்வார்களே, என்னை விட ஒரு மூடன் இந்த உலகத்திலே இருக்க முடியுமா? எனவே தாயே, நான் தானே உனக்கு செல்லப்பிள்ளை. என்னை எப்பொழுது உன் மடி மீது எடுத்து வைத்து லாலனை செய்யப் போகின்றாய்? காசி க்ஷேத்திரத்தில் மரிக்கும் பொழுது ஸ்ரீ விஸ்வேஸ்வரர் பிரணவ தாரக மந்திரத்தை உபதேசம் செய்வாராமே, என்னை உன் மடியில் போட்டுக்கொண்டு உன் முந்தானையால் விசிறி என் களைப்பு தீரச் செய்து கொண்டிருக்கும் பொழுது பிரபுவின் முக்தியளிக்கக்கூடிய உபதேசத்தை காதால் கேட்கும் பாக்கியம் தாயே எனக்கு இந்த ஜென்மத்திலேயே கிடைக்குமா? இடுப்பிலே சிற்றாடை, அதன் மேல் ஒட்டியானம் என்று பலவிதமான காந்திகளோடு பிரகாசிக்கும் உன் நிதம்ப பிரதேசத்தை தியானிக்கின்றேன். உன் கர்ப்பத்தில் இருக்கும் 14 லோகங்களையும் ரட்சிக்க எழுப்பப்பட்ட மதில் சுவல் போன்று உன்னுடைய இடுப்பில் ஒட்டியானம் பிரகாசிக்கின்றது. முக்தான்மாக்கள் கூட உன் அனுக்கிரகத்தை பெற காத்திருக்கின்றார்கள் என்றால் மிக்க துயரமுடைய நான் அதை வேண்டாமல் இருக்க முடியுமா? இறந்த பிறகுதான் ஜனங்களின் மனம் சந்திரனை அடைகின்றது என்று ஸ்ருதிகள் கூறுகின்றன. என் மனமோ இப்பொழுதே உன் முகமாகின்ற சந்திரனிடத்தில் ஐக்கியமாகிவிட்டது. உன் பற்கள் வித்யைகளின் ஸ்வரூபம், அவைகளின் வெண்மையை யாரால் வர்ணிக்க முடியும்? அப்படிப்பட்ட உன்னுடைய வெண்மையான பற்கள் சிறிது சிவப்பாக தெரிகின்றதே தாயே, அது நான் என் மனத்தினால் உன் புன்னகையை தியானிப்பதனால் என் மனத்தில் இருக்கின்ற ரஜோகுணம் அதிலே எதிரொலித்து அது சிவப்பு நிறமாக தோன்றுகின்றதோ? சர்வேஸ்வரனின் புன்சிரிப்பு திரிபுரங்களை எரித்தது என்றால் உன் புன்சிரிப்போ என்னுடைய காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம் என்ற 3 சரீரங்களையும் எரிக்கட்டும் தாயே. வெண்ணை போன்ற அன்னையின் ஹிருதயம் என் மீது கருணையால் உருகி புன்சிரிப்பாக வெளியில் பெருகி வருகின்றது போன்று அந்த புன்னகை எனக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணட்டும். உன் புல்லக்கு அது அஞ்ஞானம், ஆணவம் என்ற இருள் மடிந்தது என்று தெரிவிக்கின்றது என்று யோகிகள் அதனை தியானம் செய்து கிருதார்த்தர்களாக இருக்கின்றார்கள். வெற்றிலை அடங்கியிருப்பதால் ஒப்பியிருக்கும் உன் பளபளப்பான கன்னத்தில் கண்ணாடியில் போல் பிரதிபலிக்கும் உன் காதோலையின் முத்து அது பார்ப்பவர்களுக்கு பிரணவம் போன்று தென்படுகின்றது. தர்ம அர்த்த காம மோட்சங்களாகிய 4 புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியது உன் திருக்கடைக்கண் பார்வை அல்லவா? வேதங்கள் சோமன் ஜகத்தை சிருஷ்டி செய்கின்றான் என்று சொல்கின்றன. சோமன் என்றால் சோமலதா என்று வித்வான்கள் வியாக்கியானம் செய்கின்றார்கள். அது சரியல்ல. சோமன் என்றால் சந்திரன், அதாவது அர்த்தநாரீஸ்வரரின் இடது திருக்கண்ணாக இருக்கும் சந்திரன். தேவி, அது உன்னுடைய திருக்கண் பார்வை அல்லவா? அர்த்தநாரீஸ்வரரின் இடது பாகம் அது அம்பிகைக்கு உரிய பாகம். அது கருணையே உருவு கொண்ட எம்பெருமாட்டி. ஈஸ்வரனுக்கு பல கல்யாண குணங்கள் இருக்கின்றன, பல அருட்குணங்கள் இருக்கின்றன. மற்ற எல்லா குணங்களும் ஈஸ்வரனின் பாதியாக இருக்க சிவபெருமானின் கருணை, தயை என்ற ஒரு குணம் மட்டுமே மற்றொரு பாகமாக, இடது பாகமாக தேவியாக இருக்கின்றது. எனவே பேதித்து நம்மை வளர்த்தெடுக்கும் பெய்வளையாள் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் உள்ளிட்ட ஆன்றோர்கள் எல்லாம் எம்பெருமாட்டியை சரணடைந்து அதன் மூலம் எம்பெருமானை தரிசிக்கின்றார்கள். நீலக்கல்லின் காந்தியை உடைய உன் கூந்தலில் சந்திரன் நீல நிறமான கிரணங்களால் சூழப்பட்டு நீலோத்பல புஷ்பத்தின் இதழ் போல பிரகாசிக்கின்றான். சிந்தாமணியும் கௌஸ்துபமும் உன் வீட்டு வாசலில் காத்திருக்க உன் திருமுடியில் இருக்கும் கிரீடத்தில் உன்னால் தரிக்கப்படும் ரத்னம், அதன் பெருமையை பிரகஸ்பதி கூட அறியமாட்டார் என்றால் அதை வர்ணிக்கும் யோக்கியதை யாருக்கு இருக்கும்? 100 சூரியர்களின் சிவப்பு நிறமுடையதும் கணக்கில்லாத சந்திரர்களின் குளிர்ச்சியை உடையதும் அன்பு பெருகுவதுமான உன்னுடைய திரு அங்கங்களை நினைத்தவனுக்கு மறுபிறப்பு இல்லை, இது நிச்சயம். புதிதாக குங்கும குழம்பு பூசிய திருமேனியை உடையதும்
தாம்பூலம் அருந்தும் திருமுகம் உடையதும் இளம்பிறை சூடிய திருமுடியை உடையதும் ஒரே சிவப்பு நிற ஜோதியாயிருக்கும் பரம்பொருள் மட்டும் என் கண் எதிரிலே நிற்கட்டும். உன் கோயில் இல்லாத ஊரில் நான் இருக்க வேண்டாம். உன்னை பற்றி உபதேசிக்காத வித்தியை நான் கற்றுக்கொள்ள வேண்டாம். உன் சரணங்களில் பக்தியில்லாத வம்சம் எனக்கு வேண்டவே வேண்டாம். உன் நினைவில்லாத வாழ்நாள் எனக்கு வேண்டவே வேண்டாம். நீ இவ்வாறு இருக்கின்றாய் என்று உன் திருமேனி வர்ணத்தை சொல்வதற்கு யாருக்குத்தான் அர்ஹதை இருக்கின்றது? எனவே தாயே, எளியவனான நான் உன்னை அறிந்து கொள்ளாமலேயே இந்த ஸ்துதியை உனக்கு அர்ப்பணிக்கின்றேன். அதுவே எனக்கு வெட்கத்தை கொடுக்கின்றது. இவ்வாறு பாதாதி கேசமாக ஸ்ரீ நீலகண்ட தீட்சிதர் ஆனந்த சாகர ஸ்தவத்தை மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்பிகைக்கு அர்ப்பணிக்கின்றார். வித்யாவதியும் அதே போன்று ஸ்தோத்திரம் செய்கின்றாள் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி ஸ்தோத்திரம் செய்த வித்யாவதிக்கு எம்பெருமாட்டி ஸ்ரீ மீனாட்சி தேவி திருச்சந்நிதியிலிருந்து வெளிப்பட்டு தம் திருத்தோற்றத்தை காண்பிக்கின்றாள். எம்பெருமாட்டி வீணையின் நரம்பில் எழுந்த இசை வாக்கியங்களால் வித்யாவதி பாடி துதிக்க, பொய்மை ஒளிந்த அடியார் உள்ளத்தில் அளவின்றி நிறைந்த அன்பாகிய வலையில் அகப்படும் கிருபைமிக்க அங்கையர்கண்ணியாகிய ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை ஒரு சிறு பிள்ளை போல, பெண் பிள்ளை போல திருமேனி தாங்கிக் கொண்டு ஒப்பில்லாத சூட்டு அணி அணிந்த மெத்தென்னும் சிறிய கூந்தலையும் குதலை சொல்லையும் கொவ்வைக்கனி போன்ற திருவாயையும் 3 வயதையும் பொருந்தி விளங்குகின்ற சிறிய ஒரு பெண் குழந்தையின் திரு உருவம் கொண்டு வித்யாவதிக்கு வரம் கொடுப்பதற்காக திருக்கோயிலிலே வந்து தோன்றி அருளினாள். எம்பெருமாட்டியை கண்டதும் வணங்கி கைகூப்பி துதித்த அந்த வித்யாவதியை நோக்கி, எமது தாயாகிய ஸ்ரீ மீனாட்சி அம்பா, நீ எதனை விரும்பி தவம் இருந்தாய் என்று கேட்டு அருள, தாயே, உனது திருவடித்தாமரையில் எந்நாளும் குறைவின்றி நிறைந்த பேரன்பு நீங்காத நிலைமை தந்தருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றாள் வித்யாவதி. அதனை கருணை கூர்ந்து அருளிய எம்பெருமாட்டி, இன்னமும் நீ விரும்பியது யாது என்று கேட்டருள, அதற்கு வித்யாவதி கேட்கின்றாள், எம்பெருமாட்டியே, இங்கு நீ எனக்கு காட்சி தந்து அருளிய இந்த பிள்ளை திருவுருவத்தோடு என்னிடம் சிறக்க வந்து கருணை செய்து இருக்க திருவுள்ளம் செய்ய வேண்டும் என்று வணங்குகின்றாள். சிவசக்தியாகிய மீனாட்சி அம்பிகை அவள் வேண்டுகோளுக்கு உடன்பட்டு வித்யாவதிக்கு அருள் செய்கின்றாள். வித்யாவதியிடம் அன்னை சொல்லி அருளுகின்றாள், வித்யாவதியே, பாண்டிய மரபில் அரசனாக மலையத்வஜன் என்று ஒரு பாண்டியன் அவதரிப்பான். நீ அவனுக்கு கற்பினை உடைய மனைவியாக வருவாய். அந்த சமயத்தில் உன்னுடைய தவப்பயனால் உனக்கு ஓர் புத்திரியாக வருவேன் என்று கருணை செய்தாள் எம்பெருமாட்டி. இதுவே எம்பெருமாட்டி அன்னை பராசக்தி ஸ்ரீ மீனாட்சி அம்பிகையாக மலையத்வஜனுக்கும் காஞ்சனமாலைக்கும் திரு அவதாரம் செய்ததற்கு காரணம், வித்யாவதியே காஞ்சனமாலையாக மலையத்வஜ பாண்டியனின் பட்டத்து அரசியாக மனைவியாக இருந்து இவ்விருவரும் செய்த தவத்தினால் அன்னை ஸ்ரீ மீனாட்சி அம்பிகையாக திரு அவதாரம் செய்தாள் என்று பொதிய தமிழ் முனிவராகிய அகஸ்தியமா முனிவர் மற்றைய முனிவர்களுக்கு இந்த திருவரலாற்றை கூறி அருளினார் என்று தடாதகை பிராட்டியார் திரு அவதார படலம் இவ்வாறு நிறைவடைகின்றது. தொடர்ந்து திருமணப்படலம், ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தை விவரிக்கும் திருமணப்படலம் என்பதனை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.